அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். வணக்கம் நண்பர்களே, இது அஸ்ட்ரோ சுரேஷ். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ஒரு ஜோதிட பதிவு என்ன அப்படின்னா, மேசராசி அல்லது மேச லக்னமா நீங்கள் அப்படின்னா இந்த வீடியோ உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெறுவீர்கள் அப்படிங்கிறதுக்கான ஒரு பொதுவான வீடியோவாக நீங்கள் எடுத்துக்கலாம். பொதுவாகவே மேசராசி அல்லது மேச லக்னக்காரர்கள் பார்த்திங்கன்னா வெளியில் பயங்கர ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, ஆனால் உள்ளுக்குள்ள நிறைய ரகசியங்களும் அவங்க வைத்து கொண்டு இருப்பார்கள். எப்படி இந்த மேசராசி அல்லது மேச லக்னத்தை வைத்துக்கொண்டு பொதுவாக பலன்களை சொல்ல முடியும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்லித்தரேன். காலபுருஷ தத்துவம் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி இங்கே பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். சரி, இப்போது மேசராசி அதில் ஒருத்தர் பிறந்திருக்கார் அப்படின்னா அவருடைய லக்னாதிபதி யார்? செவ்வாய். மேசராசியில் ஒருத்தர் பிறந்திருந்தால் அவருடைய லக்னாதிபதி செவ்வாய். ஆனால் அவரே 8ஆம் அதிபதியாகவும் வருவார். லக்னத்திற்கும் 8க்கும் அதிபதியாக அந்த செவ்வாய் இருப்பார். இதற்கு நம்ம ஒரு பலன் சொல்லணும். என்ன அப்படின்னா, இவங்களுக்குள்ள நிறைய ரகசியங்கள் இருக்குது, சிலருக்கு அமானுஷ்ய அனுபவங்களும் இருக்கும் அப்படின்னு நம்ம பலன்கள் சொல்லலாம். அதே மாதிரி ரொம்ப பிடிவாதக்காரர்களாக இருப்பார்கள். தலை சார்ந்த பிரச்சனைகளும் இவர்களுக்கு இருக்கும். இந்த 1-8க்கு நம்ம பலன் எடுத்தாச்சு. அடுத்து 2ஆம் அதிபதியே 7ஆம் அதிபதி. இவங்களுக்கு 2ஆம் இடம் என்னது? ரிஷபம். 7ஆம் இடம் என்னது? துலாம். அப்போ இந்த 2ஆம் அதிபதியே 7ஆம் அதிபதியாக இருக்கிறதுனால ஆண் ஜாதகமாக இருந்தாலும் சரி, பெண் ஜாதகமாக இருந்தாலும் சரி, வாழ்க்கை துணை வந்த பிறகுதான் இவர்களுக்கு வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கும், பணப்புழக்கம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து 3ஆம் இடம். அப்போ அங்கே 3ஆம் இடம் என்பது மிதுனம். அவரே 6ஆம் இடத்துக்கு அதிபதியாக வருவார். அப்போ 3ஆம் அதிபதியே 6ஆம் அதிபதியாக இருக்கிறதுனால 3-6 அப்படிங்கிறப்ப சகோதரர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி 3 என்றால் மாமனாரையும் குறிக்கும். பிற்காலத்தில் மாமனாரோட கருத்து வேறுபாடுகளும் வரலாம். சகோதரர் மற்றும் மாமனார் மூலமாக கடன் பிரச்சனைகளும் இவருக்கு வரும். இஎன்டி பிரச்சனைகள் உண்டுன்னு சொல்லலாம். காது மூக்கு தொண்டை சார்ந்த பிரச்சனைகள் மேசராசி மேச லக்னக்காரர்களுக்கு உண்டு அப்படின்னே சொல்லலாம். அடுத்து 4ஆம் அதிபதியாக யார் வராரு? 4ஆம் அதிபதியாக சந்திரன் தான் இருக்குது. அப்போது இவர்களுக்கு தாயின் மேலே நல்ல பாசம் இருக்கும். தாயினுடைய அன்பும் இவர்களுக்கு கிடைக்கும். அரசாங்கத்தோட நன்மையும் இவர்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. திடீர் யோகங்களும் ஏற்படும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து 5ஆம் இடத்தின் அதிபதியாக யார் வரார்? சூரியன் வருகிறது. 5ஆம் இடத்தின் அதிபதியாக சூரியன் வர்றதுனால நல்ல வசதி வாய்ப்புகள் கிடைக்கும். ஆனால் இவர்களுக்கு வயிறு சார்ந்த உபாதைகளும் இருக்கும். கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். அடுத்தது இவங்களுக்கு அதுக்கு அடுத்தது எல்லாமே சொல்லியாச்சு. கன்னி எடுத்தாச்சு, துலாம் வந்துடுச்சு. அதுக்கு அடுத்தது விருட்சகமும் நம்ம எடுத்தாச்சு. தனுசு என்பது மேச ராசி மேச லக்னக்காரர்களுக்கு 9ஆம் இடமாக வரும். அப்போது 9ஆம் அதிபதியே 12ஆம் அதிபதியாக இவருக்கு வர்றதுனால இவர்களுக்கு 2 தொழில் செய்ய வேண்டும் என்ற எண்ணமானது எப்பொழுதும் இருக்கும். அல்லது அதே மாதிரி தாத்தா அல்லது தந்தை வழியில் 2 திருமண அமைப்பு இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டுன்னு கூட நம்ம சொல்லலாம். அடுத்து 10ஆம் அதிபதி சனி பகவான். அவரே 11ஆம் அதிபதியாகவும் வர்றார். இந்த ஜாதகருக்கு எப்பொழுதுமே ஒரு எண்ணம் உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கு. நம்ம ஒரு சொந்த தொழில் செய்து வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆசையானது இவர்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும், இந்த மேசராசி மேச லக்னக்காரர்களுக்கு. அடுத்து இவர்களுக்கு குழந்தை பிறந்த பிறகு வாழ்க்கையில் முன்னேற்றமும் நிறைய ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் தாங்க மேசராசிக்கு நம்ம பொதுவாக சொல்லக்கூடிய பலன்களாக எடுத்துக்கொள்ளலாம். இது காலபுருஷ தத்துவப்படி எடுக்கப்பட்டது. சரியா? இதில் எவ்வளோ பலன்கள் உங்களுக்கு பொருந்தி வருது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் அங்கே பதிவிடுங்க. இது நம்மளுடைய புதிய சேனலோட முதல் பதிவு. சரிங்களா? இது நவகிரக வகுப்பறை அப்படிங்கிற இந்த சேனலோட முதல் பதிவு. நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தினமும் ஜோதிட ரீதியான பதிவுகள் வரும், நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். சரியா? கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி கூட அதில் இணைந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஜோதிடம் வாட்ஸ்அப் மூலமாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்றாலும் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். அதே மாதிரி ஜாதக ஆலோசனைகளுக்கும் என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஸ்க்ரீனில் நம்பர் உங்களுக்கு இருக்குது. சரியா? மீண்டும் மற்றொரு பதிவுடன் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கின்றேன். அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். நன்றி நண்பர்களே.